தளபதி விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண போகிற இடங்கள் எப்பப்போ அப்படின்னு ஒரு அட்டவணமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை நிறையவே புரிஞ்சிக்காமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே தளபதி இந்த முடிவு எடுத்துக்க மாட்டார். காரணம் பார்த்தீங்கன்னா காவல்துறை சொல்லி அந்த முடிவு எடுத்திருக்காங்க. மற்ற நாட்களில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் உங்களை பக்கம் தான் நிறைய பேர் வருவாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் காவல்துறை இந்த முடிவு எடுத்து தளபதி தரப்புக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. அதனால் காரணம் புரியாமல் நிறைய பேர் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மதுரை கூட்டினாங்க, அவ்வளோ பேர் பார்க்க வந்தாங்க. அவ்வளோ பேர் அந்த ஒரு நாள் லீவு போட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு மதுரை மாநாட்டுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திருச்சியில் பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாமே வருவாங்க. ஒன்று லீவு போட்டு, ஆஃபீஸ் லீவு போட்டு, காலேஜ் லீவு போட்டு, ஸ்கூல் லீவ் போட்டு தளபதி விஜயை பார்க்க வருவாங்க. ஸோ அதனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிடையாது, லீவு நாள் தான். அதனால தான் சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதுதான் உண்மை. ஏன்னா தளபதி விஜயை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. சின்ன பிள்ளையில வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க. எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதேமாதிரி போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படும். கட்டுக்கடங்களை கூட்டம் வந்து காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாது. இதனாலே அந்த முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணாலுமே விமர்சனம் பண்ண தான் போவீங்க. மற்ற நாட்கள் பிரச்சாரம் பண்ணாலும் விமர்சனம் வைப்பீங்க. ஒரு நாள் விமர்சனம் பிரச்சாரம் பண்ணாலும் அது விமர்சனம் வைக்கத்தான் போவீங்க. எப்படி பார்த்தாலும் தளபதி வெற்றிக்கலாம் தளபதி விஜயை காரணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது தளபதி விஜய்க்கு தெரியும். எப்படி இருந்தாலும் விமர்சனம் வளர்த்தான் போது அதை ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுவோமே, ஒரு நாள் பிரச்சாரம் வச்சு 3 மாதத்துக்கு அவங்க அழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு தளபதி.